வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அமேசான் கேடிபியில் ஒரு புக் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது. இந்த மாதிரி சைட் வேர்ட் புக்ஸ், சில்ட்ரன்ஸ் புக் இது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதோட இன்டீரியர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நல்ல சேல்ஸ் இருக்குது. இதோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ நம்ம இதை வந்து கேன்வாலேயே வந்து க்ரியேட் பண்ணலாம். இந்த புக்கு பார்த்திங்கன்னா நிறைய 2021 வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து சேல்ஸ் வந்திருக்கு. கேடிபியில் வந்து லோ கண்டென்ட் புக் வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சிம்பிள் இன்டீரியர் கிட்ஸ் புக் வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 2021 வந்து இந்த புக் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 5000 ரிவ்யூஸ்க்கு மேலே இருக்குது. பெஸ்ட் செல்லராக இருக்குது இந்த புக்கு. இந்த புக் வந்து 200 எசென்ஷியல் சைட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற புக்கு. குழந்தைங்களுக்கான ஒரு கிட்ஸோட ஹேண்ட் ரைட்டிங் புக் மாதிரி. இதே பேட்டர்னில் நீங்களும் ஒரு புக் வந்து க்ரியேட் பண்ணி நீங்கள் அமேசான் கேடிபியில் வந்து அப்லோட் பண்ணலாம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ChatGPT போயிடலாம். அதில் போயிட்டு 200 சைட் வேர்ட்ஸ் ஃபார் கிட்ஸ் அலாங் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறோம். கிண்டர் கார்டன் போட்டுக்கலாம், கிண்டர் கார்டன் கிட்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சின்ன சின்ன வேர்ட்ஸாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ப்ராம்ப்டை வந்து கொடுத்துடலாம். அது கூடயே வந்து 2 காலமாக வேணும் டேபிள் ஃபார்மேட்டில். அந்த மாதிரி நம்ம அதுக்கு வேண்டிய ப்ராம்ப்ட் வந்து டேபிள் ஃபார்மேட். ஃபஸ்ட் காலம் வந்து சைட் வேர்டும், செகண்ட் காலம் வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்டை வந்து கொடுத்துட்டோன்னா ChatGPT வந்து நமக்கு 200 வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு 200 வேணாலும் 100 வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸை வச்சு நீங்கள் புக் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ. இப்போ நம்ம பார்த்த புக் வந்து உங்களுக்கு வந்து 106 பேஜஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை பேஜஸ் வந்து நீங்கள் புக் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேர்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ChatGPT வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஒரு எக்ஸலில் பேஸ்ட் பண்ணிக்கணும். கீழே ஒரு காப்பி பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஃபார்மேட்டில் நல்லா வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நீட்டாக வந்து நமக்கு 2 காலமாகவும் கிடச்சிருச்சு டேபிள் ஃபார்மேட்டில். இப்போது இங்கே வந்து டேட்டா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து 200 வேர்ட்ஸ் இல்லை. உங்களுக்கு வேணுன்னா திருப்பி வந்து ChatGPTயில் போய் ஜென்ரேட்டுன்னு போட்டு 200 வேர்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கணும், அதை எடுக்கணும். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலத்தை செலக்ட் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 வேர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ இது 2 வேர்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு வேர்டை வந்து ஒரு டேட்டாவை வந்து எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அதில் வந்து எந்த சென்டென்ஸ் வேணுமோ, இப்போ ஒரே வேர்டுக்கு 2 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ எது வேணுமோ வச்சுட்டு அந்த மாதிரி கிளியர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து செக் பண்ணி தரோவாக செக் பண்ணி டேட்டாவை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. சில சென்டென்ஸ் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு எழுதுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. கிட்ஸ் அப்படிங்கிறனால சின்ன பிள்ளைங்கனால குட்டியாக இருக்கணும் சென்டென்ஸ், அந்த மாதிரி பார்த்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது டேட்டா வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ரியேட் கேன்வாவில் போயிட்டு நம்ம நியூ டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். 8.5/11க்கு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து மார்ஜின் வந்து செட் பண்ணணும். நம்ம பண்ண போகிற புக் வந்து 100 பேஜுக்குள்ளே இருக்கும். அதுக்கு ஒரு ஷேப்பில் போயிட்டு ஸ்கொயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக இந்த மாதிரி வரும். 0.5 வர்றப்போ நிறுத்திக்கோங்க. 0.5 வந்து நமக்கு மார்ஜின் வேணும். 0.37 சம்திங் தான் வேணும். பட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரூலர் வச்சும் மார்ஜின் பண்ணலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கொயரை வந்து 4 பக்கமே வச்சிடணும். ஃபுல்லாக 4 பக்கம் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னொரு ஸ்கொயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயரை டச் ஆகிற வரைக்கும் அதை வந்து ட்ராக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மேலேயும். ஸோ 4 பக்கமே வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா 4 பக்கமே நமக்கு வந்து 0.5 வந்து மார்ஜின் இருக்கும். ஓகே.
இப்போ இதோட கலரை வந்து நம்ம டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிடலாம். ஒரு பார்டர் வந்து கொடுத்துடலாம். 1 போட்டால் போதும், சும்மா சின்ன பார்டர் நமக்கு தெரியறதுக்காக. ஸோ 1 போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த பார்டரை இந்த லாக் மாதிரி கீ இருக்கும், அதை லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை எடுத்துடலாம். நம்ம இது தேவையில்லை நமக்கு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு மார்ஜின் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த டிசைன் பண்ணாலும் இந்த மார்ஜினுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா போதும். இல்லைன்னா பிரிண்ட் பண்ணி கட் பண்ணுறப்போ அது நம்ம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ஏ. ஸோ இதை வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே இருக்கிற நம்ம 100 வேர்டோ இல்லை 200 வேர்டு எவ்வளோ வேர்டோ இருக்கிறோமோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக பேஜ் க்ரியேட் பண்ணணும். நம்ம பண்ண போகிறது ஃபஸ்ட் ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேர்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி நான் 3 லைன் வச்சிடலாம். ஸோ குழந்தைங்க வந்து அதில் எழுதி பார்க்குறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ட்ரேஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த ஏ அப்படிங்கிற இப்போது ஃபஸ்ட்டு வேர்டை வந்து எழுதி பார்க்குறதுக்காக நம்ம கொடுக்கணும். இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து கிட்ஸ் ப்ரைமரி டாட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் போட்டிங்கன்னா அங்கே நமக்கு ஒரு ஃபாண்ட் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா 3 லைன்லேயே சேர்ந்து இருக்கும், ட்ரேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நமக்கு என்ன வேர்டு வேணுமோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 3 லைன் வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. நம்ம இதில் என்ன வேர்ட் டைப் பண்ணாலும் அது 3 லைனுக்குள்ளே வந்துடும். இதை வந்து சைஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மார்ஜின்குள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து ஏ நம்மளோட இதில். ஸோ ஏன்னு டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஏ. இது வந்து எவ்வளோ கேப் விடணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 5 ஏ அப்படி போட்டால் கூட போதும், நிறைய போடாமல். அது உங்களோட இஷ்டம். நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இன்னொரு 2 லைன் வச்சுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மார்ஜின்குள்ளே வர மாதிரி. இதை வந்து இப்போது இதை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிடுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப் விட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் டூப்ளிகேட். ஓகே, இது வந்து கிளியராக நீட்டாக வந்துருச்சு. இப்போ 3 லைன் போதும். நெக்ஸ்ட் வந்து இந்த லெட்டரை வந்து காப்பி பண்ணி திருப்பி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லெட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டுடலாம். அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து காலியாக விட்டுடலாம். குழந்தைங்க வந்து அவங்களா எழுதி பார்க்குறதுக்காக நம்ம இடம் விட்டுருக்கிற மாதிரி விட்டுடலாம். ஸோ லெட்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டு இதை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு அலைன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம ஒரு 3 லைன்ஸ் வந்து அந்த பிளாங்காக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதில் எலிமெண்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அந்த நோட் புக்கோட லைன்ஸ் 3 லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். அப்போ நிறைய நமக்கு வரும். இதில் வந்து சிஆல் போட்டுக்கோங்க. சிஆல் போட்டிங்கன்னா நோட் புக்ஸ்லாம் நிறைய இருக்குது. நமக்கு இந்த 3 லைன்ஸ் தான் வேணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இது பிளாங்காக இருக்கும். இதில் வந்து அவங்க எழுதி பார்க்குறதுக்கு நம்ம விட்டுறலாம். இதையும் வந்து நீட்டாக வந்து அந்த மார்ஜின்குள்ளே அலைன் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கலரை கொஞ்சம் க்ரே கலர் ஆக்கிடலாம். ஓகே, நமக்கு மேலே இருக்கிற லைனுக்கு மேட்சிங்காக வர மாதிரி அந்த கலரை வந்து கொஞ்சம் மாற்றிடுங்க. இது இப்போ ஓகேயாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே திருப்பி வந்து காப்பி பண்ணி கீழே ஒரு லைன் வச்சுருங்க. மறுபடி காப்பி பண்ணி இன்னொரு லைன். ஓகே, மேலே 3 லைன், கீழே ஒரு 3 லைன் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போது இதை கொஞ்சம் அலைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு அதில் நம்ம இந்த சென்டென்ஸை வந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆட் ஹெட்டிங் சப் ஹெட்டிங் போட்டுட்டு இதில் வந்து அந்த சென்டென்ஸை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ்லேயே அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை போட்டுட்டோன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஃபாண்ட் வந்து நம்ம வேறு மாற்றிக்கலாம். இந்த ஒன் லிட்டில் ஃபாண்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கும் வேறு ஃபாண்ட் மாற்றிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபாண்ட் வந்து போட்டாச்சு. இதுக்கும் அதே ஃபாண்ட் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து மாற்றிக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக அலைன் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஐசிஏ கேட்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம ஒரு கேட்டோட பிக்சரை வந்து இங்கே போட்டுடலாம். இப்போது வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி இதை வந்து நீட்டாக வந்து மேலே வச்சிடலாம். இது வந்து மேக்ஸிமம் அலைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் உங்களுக்கு என்ன வேர்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து அதில் வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டீங்கன்னா போதும். பிக்சரை மட்டும் மாற்றிட்டா போதும். இப்போ இதில் வந்து ஆன் அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் வந்து சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. நீட்டாக அந்த பேஜுக்குரிய மாதிரி டெக்ஸ்ட் சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இதோட இது மாற்றாமல் விட்டுட்டேன். ஸோ இதுக்கு வேறு ஒரு ஃபாண்ட் போட்டுக்கலாம். இதுக்கும் ஒன் லிட்டில் ஃபாண்ட் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து முதலே அந்த பேஜ்லேயே மாற்றி இருக்கணும். ஓகே, பரவாயில்ல. இப்போ வந்து இதில் ஏக்கு பதிலாக ஆன் அப்படிங்கிறத டைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எத்தனை ஆன் வேணுமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேஜ் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட்டு 100 பேஜஸ் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த வேர்டையும் பிக்சரையும் மாற்றிட்டோன்னா 100 பேஜ் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் பேஜ் ரெடி பண்ணுறதுக்கு தான் நமக்கு லேட் ஆகும். இதில் நிறைய போட்டிருக்கேன். பட் ஒரு 5 ஆன் அப்படி போட்டால் கூட போதும். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இன்னொரு லைனும் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு சிம்பிளாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் லெட்ஸ் ப்ராக்டிஸ் அதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸை வந்து மாற்றணும். இந்த ஆன்குரிய சென்டென்ஸ் எதுவோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, இங்கே வந்து ஆப்பிள் இருக்கிறனால ஒரு ஆப்பிளோட பிக்சரை வந்து இங்கே போட்டுடலாம். இதே மாதிரி ஃபார்மேட் தான் நீங்கள் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு அந்த பிக்சரை மேலே போட்டுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் 100 பேஜோ 200 பேஜோ இல்லை ஒரே இதில் வந்து 2 வேர்டு வச்சும் பண்ணலாம். அவங்க நம்ம எக்ஸாம்பிள் அந்த அமேசானில் பார்த்த மாதிரி. ஸோ அது உங்களோட விருப்பம். ஒரு ஐடியா தான் இந்த புக் வந்து. இந்த புக்கோட இன்டீரியர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். லோ கண்டென்ட் புக்கை விட இது கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டை வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்களே வந்து ஒரு புக்கை வந்து க்ரியேட் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த புக்கோட கவர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.